நான் ஸ்ட்ரைட்டா ஸ்டாலினை கேக்குறேன், 1960லயே அண்ணா பக்கோடா வாங்க சொல்லி 2 ரூபாய் கொடுத்தா உங்க செலவுக்கு 50 பைசா கமிஷன் அடிச்சவர் நீங்க. கோபாலபுரத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோங்க. சில நேரங்கள் நடந்தே போயிருக்கு. நான் போய் பக்கோடா வாங்கிட்டு வருவேன், டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு. அப்ப டீக்கு பக்கோடாவுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க வீட்டுல. அதுல 1 ரூபாய் கனாவை நான் திருட்டி சொன்னேன் சார். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா கிட்டே ஆசைப்படவில்லை. அது ஒண்ணு அவர்களுக்கு புதிதில்லை, ஒரு பரம்பரை பழக்கமே இருந்தா திருடுவதில்லை. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பொதுவா மக்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா வாயில்லாத ஜீவனுங்க கூட கஷ்டப்படும். கூவம் ஏன் சுத்தப்படுத்தலன்னு கேட்டா முதல்ல வந்துடுச்சுன்னுவாங்க. சக்கரை எங்கன்னு கேட்டா எறும்பு சாப்பிட்டுடுச்சுன்னுவாங்க. சரி கோணியாவது காட்டுன்னா கரையான் தின்னுடுச்சுன்னுவாங்க. ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னு கேட்டா அணில் கம்பி கடிச்சிடுச்சுன்னுவாங்க. என்னடா புத்தலாட்டாது? எப்ப குடிக்கிற தண்ணி தொட்டியில நாத்தம் வருது என்னாச்சுன்னு கேட்டா காக்கா அழுகுன முட்டை போட்டுடுச்சுன்றாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த மு க ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்துமா அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. இந்த திமுகக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க இருக்கு. அவங்களோட ஃபார்முலாவை நான் சொல்றேன் சிம்பிளா, 2 வரி, திருக்குறள் மாதிரி. ஃபர்ஸ்ட் கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டு, கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா கண்டபடி உருட்டு. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. கட்சிக்கு விசுவாசமா இருந்தா, மக்களுக்கு தொண்டனா இருந்தா ஒரு சாதாரண தொண்டனும் தலைவரா வரலாம் அதிமுக. ஆனா திமுக தலைவருக்கோ கட்சிக்கோ விசுவாசமா இருந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் திமுக தொண்டன் கடைசி வரைக்கும் கோவணம் கட்டிக்கிட்டு குடிசையில தான் உட்காரணும். கோபாலபுரம் வீடு மட்டும் கோட்டையில உட்காரும். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலனா. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுன்னா லைஃப்ப தொலைச்சிட்டா. திமுக ஆட்சியில மழை பெஞ்சா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பிஸ்கெட், பிரெட், பால், வாட்டர் கேனு, ஒரு 50-100 மெழுகுவத்தி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ பிளாட் விக்கிறவங்க கூட நான் போட்டும் விக்கிற, ஃப்ரீயா தரேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஸ்டாலின் தரேன்னு சொன்னது ஜனநாயக விடியல். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது சாக்கடை குளியல். வாய மூடா, நல்லா வாயில வந்துரும். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி நிக்கும் போதெல்லாம் சென்னையில எந்த தெருவுக்கும் திமுக அமைச்சரோ திமுக கட்சிக்காரனோ எட்டி கூட பார்க்கல. ஜனங்களை பார்த்து பாவப்பட்டு மழையா பெய்யறது நிப்பாட்டினதுக்கு அப்புறம், நின்ன தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க. கூட 4-5 செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு. மதுராந்தகம் ஏரியை உடையாமல் காப்பாற்றிய ராமர் என்பதால் ஏரி காத்த ராமர் என்று அன்றைக்கு அந்த ராமருக்கு பெயரிட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேன், விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம், ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. சென்னை மக்கள் ரொம்ப கோபமா திமுக அமைச்சருங்களை கேட்டாங்க.
இடுப்பளவுக்கு தண்ணி இருந்தது, கழுத்தளவுக்கு தண்ணி இருந்தது. அப்பெல்லாம் நீங்க வந்து எட்டி கூட பார்க்கலையேன்னு. அதுக்கு திமுக அமைச்சருங்க நக்கலா கேக்குறாங்க, தண்ணி இருக்குல்ல நாங்க எப்படி வர்றதுன்னு. அங்கிட்டு போய் பண்றா நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. அப்ப தண்ணி வடிஞ்சது உடனே வர வேண்டியது தானே, அப்பாவது எங்க கஷ்டத்தை பார்க்கலாம் இல்லன்னு கேட்டாங்க. அதான் தண்ணி வடிஞ்சிடுச்சு இல்ல, நாங்க எதுக்கு வரணும்னு கேக்குறாங்க. திமுக ஆட்சி அமைச்ச புதுசுல ஒரு மழை பெஞ்சது. அந்த நேரத்துல இந்த பால்டாயில் பாய் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஒரு பேட்டி கொடுத்தாரு. மழை பெஞ்சிட்டு இருந்தது. எங்க அப்பா நைட் எனக்கு போன் பண்ணாரு, மழை பெய்யுது நீ வீட்டுல என்ன பண்ற, தொகுதிக்கு போக வேண்டியது தானே, தொகுதியை பாரு, தொகுதி மக்களை பாருன்னு சொன்னாரு. நான் உடனே தொகுதிக்கு போலான்னு போன் பண்ணேன். என் தொகுதியில இருக்கிற பசங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க வந்து என்னென்ன பண்ண போறீங்க, இங்க ஒரு சொட்டு தண்ணி நிக்கல, மக்கள் யாரும் கஷ்டப்படல, மக்கள் ஜாலியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் போலன்னு உதயநிதி ஒரு பேட்டி கொடுத்தேன். விடிய காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க, தொகுதிக்கு போனியா? என்னாச்சா? வெள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கு, தொகுதிக்கு போனேன். என் தொகுதிக்கு அடிச்சு என் மாவட்ட செயலாட்டு பகுதி செயலாட்டு நான் வரேன். நீ எங்கண்ணா வருவீங்க, வந்து எங்க நிப்பீங்க, தண்ணி நின்னா தானே போய் நிக்க முடியும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இதுல இவங்க அவங்க அப்பா இவருக்கு போன் பண்ணாரா, இவரு தொகுதிக்கு போன் பண்ணாரா, கரண்டே இல்ல, போனே இல்ல, இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த திமுகவோட கையாலாகாத தனத்தால, கரண்ட் இல்லாததால, போக்குவரத்து இல்லாததுனால ஒரு பச்சை குழந்தை, அப்பவே பிறந்த பச்சை குழந்தை இறந்துடுச்சு. பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடப்பது போன்ற அவலம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து தந்தையிடம் கொடுத்த கொடுமை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அரங்கேறியுள்ளது. அந்த குழந்தைய ஜிஹெச்ல அட்டைப்பட்டியில வச்சு கொடுக்கறாங்க. இது என்ன அநியாயமா இருக்கேன்னு சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டா மா சுப்பிரமணியம் பதில் சொல்றாரு, அந்த குழந்தையோட அப்பா அம்மா துணியில சுத்தி கொடுங்கன்னு கேட்கலன்னு. மலையில உங்க கையாலாகாத தனத்தால அரசாங்க ஆஸ்பத்திரியில இறந்திருக்கு. அந்த குழந்தைய அட்டைப்பட்டியில வச்சு கொடுத்திருக்காங்க. உங்க அப்பாக்கு சமாதி கட்டணும்னா மட்டும் மெரினா பீச்ல இடம் வேணும். ஆனா நம்பி ஓட்டு போட்ட ஏழை மக்கள், அப்பாவி மக்களுக்கு மட்டும் அட்டைப்பட்டியா? டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். மக்களை ஏமாத்தணும்ன்றதுக்காக இப்ப ஸ்டாலின் புதுசா சொல்றாரு, நாங்க நிவாரணம் தருவோம். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு பக்கம் சென்னையில மழை பெஞ்சு தண்ணியே தேங்கல, எந்த பாதிப்பும் இல்ல, மக்கள் கஷ்டப்படலன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நாங்க நிவாரணம் 6000 ரூபாய் தரோம்னு சொல்றாங்க. பாதிப்பே இல்லன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நிவாரணம் தரீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.